Hello everyone. Last video நம்ம வந்து ஏஜ் ஆஃப் சார்சரில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் 100-year வார் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளாக் டெத் பற்றி பார்க்கலாம். இந்த பிளாக் டெத் பார்த்திங்கன்னா 14th சென்ச்சுரியில் ரொம்பவே மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு பெஸ்டிலன்ஸாக இருந்திருக்கு. அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ரேட்ஸ் கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ரேட்ஸ் கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்? அதாவது ஏஷியா காண்டினென்ட்லேருந்து யூரோப் காண்டினென்ட்க்கு அப்போலாம் நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேட் ரூட் வழியாக, அதாவது வணிகம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஷிப்பில் வந்து நிறைய ரேட்ஸு அந்த கூட்ஸோடு சேர்ந்து காண்டினென்ட் டு காண்டினென்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதன் மூலயமா தான் அந்த ரேட்ஸ் கிட்டேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியா வந்து ரேட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகி அண்ட் ரேட்ஸ் கிட்டேருந்து ஃப்ளீஸ்க்கு போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளீ கிட்டேருந்து அட் லாஸ்ட் வந்து ஹியூமனுக்கும் இது வந்திருக்கு. ஸோ முக்கியமாக இந்த பிளேகு காஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா என்ன அப்படின்னா எர்சினியா பெஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு 1894 இந்த வருஷத்தில் அலெக்சாண்ட்ரி எர்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் பாக்டீரியாலஜிஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளேக் வந்து டோட்டலாக 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பியூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா லிம்ப் நோட்ஸ்குள்ளே வந்து அதை ஸ்வெல்லன் பண்ண வைக்கும். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா செப்டிசமிக் பிளேக். இது வந்து பாக்டீரியா டைரெக்டாக வந்து பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகி உயிரை வந்து எடுத்துரும். அண்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நிமோனிக் பிளேக். இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமனோட லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு போகும்போது தான் ரொம்பவே ஈஸியாக இந்த பிளேக் வந்து ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த பிளேக்னால் பார்த்திங்கன்னா பீப்புள் எல்லோரும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட யூரோப் காண்டினென்ட்டில் 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த பிளேக்னால் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் மக்களை வந்து பரியல் பண்ணுறதுக்கு கூட பிளேஸ் இல்லாமல் அப்படியே வந்து இறந்த சடலங்களை கடலில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இந்த பிளேகை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸுமே ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு மாஸ்க் எல்லாத்தையும் வந்து வியர் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய அரோமேட்டிக் சப்ஸ்டான்சஸ் இருக்கிற மாதிரி போட்டு அதன் மூலயமா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க தங்களை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து பரவலான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னென்னா மெயாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட் ஏர்னால தான், இதன் மூலியமாக தான் அந்த பிளேக் வந்து பரவுது அப்படின்னும் பீப்புள் பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மாஸ்க்ஸில் நிறைய ஹர்ப்ஸு, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் நிறைய அரோமேட்டிக் சப்ஸ்டான்சஸை வச்சு அந்த மாதிரி மாஸ்க் அவங்க வியர் பண்ணுறது மூலயமா எந்த ஒரு பேட் ஹேரும் வந்து அவங்க இன்ஹேல் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த பிளேக் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அப்போ இருந்துச்சு. அதோட டாக்டர்ஸ் வந்து லெதரால் செய்யப்பட்ட வேக்ஸ்டு ஓவர் கோட்டையும் வேர் பண்ணியிருக்காங்க. தென் க்ளவுஸ், ஹேட், இது மாதிரி எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளேகை வந்து நம்ம இப்போ பிளாக் டெத்துன்னு சொல்கிறோம், பியூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி 6th சென்ச்சுரியில் கரெக்டாக 541 CEலேருந்து 750 CE வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 225 இயர்ஸ்க்கு இந்த பிளேக் வந்து ஜஸ்டீனியன் பிளேக் அப்படிங்கிற ஒரு நேமில் ஆல்ரெடி வந்திருக்கு. இது எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசான்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பையர் இருந்த அந்த டைம் பீரியடில் தான் இந்த பிளேக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு கிங்கோட நேம் ஜஸ்டீனியன். அதனால் இந்த பிளேகுக்கும் ஜஸ்டீனியன் பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிங்கே வந்துட்டு அந்த பிளேக்னால் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காரு. ஸோ என்ன தான் இந்த பிளேக்னால் பீப்புள் எல்லோரும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருந்தாலும், அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே கூட, இந்த பிளேக் வந்ததுக்கு அப்புறமா தான் மெடிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து நிறைய வேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறைய நியூ வேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த அதர் சைட் பார்த்திங்கன்னா இந்த பிளேகில் இந்த ஒரு நன்மையும் நமக்கு இருக்குது. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.